ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேசாம போனை பிளாக் பண்ணிட்டு போன அந்த உறவு உங்களை தேடி வரணும்னா இந்த 3 வார்த்தைகளை மட்டும் நீங்க சொன்னாலே அவங்க தேடி வருவாங்க. நீங்க கெஞ்சண்டா, தேடி போகண்டா, இது ஒரு நம்ப முடியாத ஒரு உண்மை. இப்படி பேசாம பிளாக் பண்ணிட்டு இருக்கிற இந்த உறவு பேசாம இருந்த உடனே எப்படியாவது அவங்க கிட்ட பேசி ஆகணும், எந்த வழியாவது அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க மனசு அலைப்பாயுது இல்ல? இப்படி பேசாம போன பிளாக் பண்ணிட்டு போன அந்த உறவு கிட்ட எந்த வழியிலயாவது பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது தவறு அப்படின்னு சொல்லுது. இப்ப நீங்க யோசிக்கலாம், நான் பேசினாதானே அவங்க பேசாம இருக்கிறதுக்குள்ள காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நான் அறிஞ்சுக்க முடியும். நீங்க பேசாம அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, நீங்க பேசாம அமைதியா இருந்தால் அவங்க உங்களை பற்றி யோசிக்க தோணும். அதாவது உங்க மீது உண்மையா அன்பு வச்சிருந்தார். ஆனா போலியா அன்பு வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பேசாம அமைதியா இருந்தா அவங்க யோசிக்க மாட்டாங்க. உண்மையா அன்பு வச்சிருந்தாங்கன்னா நீங்க பேசாம இருக்கும்போது, நம்ம இவ்வளவு நேரம் பேசாம இருந்த பிறகு வர அவங்க நம்மளை தேடி வரலையே அப்படின்னு சொல்லி யோசிக்க தொடங்கும். அதனாலதான் நீங்க அவங்க கிட்ட பேசாம அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றேன். இப்படி பேசாம அமைதியா இருந்துச்சுன்னா சில செயல்களை நீங்க செய்யலாம். இப்போ அவங்க உங்களை தேடி வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்கல்ல, அப்போ நீங்க எதுக்காக இப்ப அவங்கள நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்க? நிறைய பேர் பண்ற வேலை என்ன தெரியுமா? அன்பான உறவு, அக்கறையான உறவு பேசாம அமைதியா விலகி போன பிளாக் பண்ணின உடனே அவங்களே யோசிச்சுட்டு இருந்து அழுதுட்டு இருக்கிறது. ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, என்ன அப்படின்னா, நீங்க இப்ப அவங்கள நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்க, ஆனா அவங்க எப்படி இருக்காங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்க அவங்க லைஃப ஜாலியா மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க, உண்மையா அன்பு இல்லாம இருந்தா. ஆனா நீங்க தான் எப்பவுமே அவங்கள நினைச்சு நினைச்சு அழுறது, அவங்க தந்த பழைய நினைவுகளோட வாழ்க்கையை மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ உங்க வாழ்க்கை கெட்டு போகும், அவங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லாதான் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு போலியான அன்பை காணிச்சு அந்த அன்பை உண்மை அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறாங்க. அந்த உண்மையான அன்புன்னு சொல்லி நம்பி ரொம்ப அன்பை காணிச்சு அந்த அன்புக்கு அடிக்ட் ஆன பிறகு ஒரு உறவு புதுசா வந்த உடனே இந்த உறவு பழையது புளித்து மாவு மாதிரி ஆகிருது. இதுக்காக பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கலத்தி விட்டுட்டு போடுறாங்க. இப்படி கலத்தி விட்ட உறவை நினைச்சு அழுவீங்க பாருங்க, இது முட்டாள்தனமான ஒரு செயல்னு சொல்லு. ஏன்னா கலத்தி விட்டவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, நீங்க அவங்க மீது உண்மையா அன்பு வச்சுட்டு அழுதுட்டு இருக்கீங்க. இப்ப உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. நானும் அவங்கள மறக்கணும்னு சொல்லி யோசிக்கிறேன், ஆனா என்னால முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க பாருங்க. என்னைக்குமே ஒரு செயலை திருப்பி திருப்பி நீங்க யோசிக்கும் போது அது மனசுல அப்படியே நிற்கும். அந்த செயலை மறக்கணும் அப்படின்னா அதை பற்றின நினைவுகள்ல இருந்து முதல்ல வெளியே வரணும். அப்போ உங்களுக்குன்னு ஒண்ண உருவாக்கணும், புதுசா நிறைய கத்துக்கணும். எங்கெங்கெல்லாமோ போறீங்க நீங்க, உங்களுக்காக டைம் ஒதுக்குங்க, உங்களை ரசிங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அதுல முன்னேறக்கூடிய வழிய நீங்க செயல்படுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், மறக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்க கஷ்டத்துக்குள்ள இருக்கீங்க தெரியுது, ஒரு டைம் டேபிள் போட்டுக்குங்க. காலையில இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரை நான் இதை பண்ணுவேன், இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரை இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி காலையில எழும்பின உடனே நீங்க கொஞ்சம் வாக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு திறமைய வளர்த்துக்க கத்துக்குங்க. அதுக்கு பிறகு உங்களை நீங்களே ரசிக்க தொடங்குங்க, உங்களுக்காக வாழுங்க, உங்க ஃப்ரெண்டு கூட வெளியே போங்க. இப்படி நீங்க ஒரு ஒரு 20 days அந்த லைஃப் ஸ்டைல நீங்க மாத்தும் போது
அது கண்டினியூவா வந்துடும். இந்த நினைவுகள்ல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். ஓகே. சில உறவுகள் ரொம்ப உண்மையா அன்பு வச்சிருப்பாங்க, ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த உறவு திடீர்னு விலகி போகாது. அதுக்கு காரணம் நம்மதான். அவங்க மனசு காயம் படும்படியா பேசுறது, அவங்கள மதிக்காம நடந்துக்கிறது, இவங்க தானே அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தோட நம்ம பார்க்கும்போது அந்த உறவு அன்புக்காக ஏங்கி ஏங்கி காத்து காத்து நிக்கும். ஐயோ, இன்னைக்காவது அன்பை காய்ச்சிட மாட்டாங்களா, இன்னைக்காவது எனக்கு அக்கறையா பேசிக்க மாட்டாங்களா, இன்னைக்காவது என்னை மதிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வழி மேல விழிவத்து காத்திருக்கிற மாதிரி உங்க அன்புக்காக காத்துக்கிட்டே நிக்கும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, இல்லைன்னா நாளை கழிச்சு, இல்லைன்னா அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்த உறவு ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க ஓவர அலட்சியப்படுத்தும் போது போதுண்டா, இனி இவங்க திருந்த மாட்டாங்க, இவங்க இனி நம்ம கிட்ட அன்பா நடந்துக்க மாட்டாங்க, இனி அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடும். முடிவுக்கு வந்த உடனே அதனுடைய மனசு ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருக்கும்? இனி நமக்கு நம்ம மட்டும்தான். இவ்வளவு நாள் அவங்க அன்புக்காக பின்னாடி ஏங்கி ஓடணும், இனி ஓடக்கூடாது, இனி நமக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும். இப்படி முடிவுக்கு வந்த அடுத்த செகண்ட், அதாவது உண்மையான அன்பு வச்ச உறவு உடனே மௌனத்தை காணிப்பாங்க. என்ன பேசி என்னத்துக்கு? நம்ம புரிஞ்சிக்காத ஒரு உறவு கிட்ட போய் என்ன புரிஞ்சுக்கோ, எனக்கு அக்கறையா இருன்னு கேட்டு பெறது அன்பு கிடையாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அவங்கதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து மௌனம் ஆவாங்க, அமைதி ஆவாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் போனை பிளாக் பண்றது. நம்பிக்கை இழந்திருப்பாங்க, அந்த நம்பிக்கை வர வைக்கணும். அந்த நம்பிக்கை வந்தாதான் உங்களை தேடி வருவாங்க. ஆனா நீங்க கெஞ்சும் போது என்னாகும்? உங்க தன்மானி இழக்கும், அந்த நம்பிக்கை வராது. அப்போ நம்ம பேசுகின்ற அந்த வார்த்தையில ஒரு நம்பிக்கை, ஒரு எமோஷன், ஒரு எனர்ஜெட்டிக் பவர்ஃபுல் இருக்கணும். அப்படி உள்ள வார்த்தைகளை நம்ம பேசும்போது கண்டிப்பா நிச்சயமா அந்த உறவு உங்களை தேடி வரும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வார்த்தைகளை சொல்லும் டைம் என்ன அப்படின்னா, ராத்திரி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பியான ஒரு மூடுக்கு வரணும். அந்த ஹாப்பியான மூடு வரணும் அப்படின்னா நீங்க அவங்க கூட இருந்த தருணங்கள், ரொம்ப சந்தோஷமான இருந்த நேரங்கள், நீங்க பழகுன அந்த சந்தோஷமான அந்த வார்த்தைகளை யோசிக்கும் போது அவங்க கிட்ட இருக்கிற அந்த கசப்பான எண்ணங்கள் மாறி, அந்த வருவாங்களோ வரமாட்டாங்களோ அப்படிங்கிற அந்த பய உணர்வு மாறி ஒரு வித சந்தோஷம் உங்க மைண்ட ஃபுல் பண்ணும். இந்த நேரம் தான் இந்த வார்த்தைகளை உங்க மனசுக்குள்ள யோசிக்க தொடங்குங்க. நீ என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன் கூட அன்பாதான் இருக்கிறேன், நான் உன்னை மதிக்கிறேன், நீ என்னைக்காவது ஒரு நாள் என்னை தேடி வருவ அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நான் நீ உன்னை முற்றிலுமா மன்னிச்சு உன்னை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த வார்த்தையும் சந்தோஷ கலந்த அந்த உணர்வுகளோட சொல்லும் போது கண்டிப்பா நீங்க ஒரு காலத்துல பாசமா இருந்து இன்னைக்கு ஏதோ ஒரு காரணங்களுக்காக உங்களை விட்டு விலகி போயிருக்காங்க அப்படின்னா அவங்க மனசுக்குள்ள உங்களுடைய நினைவுகள் வரும். இது எப்படி சாத்தியம் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். அதாவது உங்களுடைய எண்ணங்கள் பாசிட்டிவான எண்ணங்கள், இந்த பாசிட்டிவான எண்ணங்களுக்கு எனர்ஜி உண்டு. இந்த எனர்ஜியும் யூனிவர்ஸ் எனர்ஜியும் ஒன்றா இணைஞ்சி அந்த பேசாம பிளாக் பண்ண அந்த உறவை வெகு சீக்கிரமா உங்ககிட்ட தேடி வர வைக்கும். அதனாலதான் பாசிட்டிவான எனர்ஜியோட திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் இத நீங்க லைஃப்ல கொஞ்ச நாளைக்கு நீங்க இதை ட்ரை பண்ணும் போதே அவங்க உங்களை நினைச்சு உங்க அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்களை மதிச்சு நிச்சயமா தேடி வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you.